இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று வந்து 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. 2 மேட்ச்மே ரொம்ப நல்ல மேட்சாக வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் தங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றி வந்து நேற்று வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த சீசனோட ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டீமுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய விதமான பேச்சுகள் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. பட் அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நேற்று முதல் வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லக்னோ கண்டினியூஸாக சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி சூப்பராக ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்றுமே அப்படி ஒரு வெற்றி தான். அது போக வந்து பார்த்தோன்னா யாஸ் தாக்கூர்னு ஒரு பவுலர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போயிருக்கிறாரு. ஸோ இந்த 2 மேட்சஸ் பற்றியும் இந்த 2 மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றியும் தெளிவாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் முத்துக்கிட்ட. அதே மாதிரி பார்த்தோன்னா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்சும் இருக்குது. அந்த மேட்சை பற்றின ஒரு ப்ரிவியூவாகவுமே இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க முத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் முத்து ப்ரோ. கடைசியாக மும்பையோட மூஞ்சில் கொஞ்சம் சிரிப்பை பார்க்க முடியுது. ஃபேன்ஸ் பயங்கர ஆரவாரமாக இருந்தாங்க நேற்று. எப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு வெற்றி நேற்று வந்து கிடைச்சிருச்சு மும்பைக்கு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் செம்ம மேட்ச். அந்த அதாவது ஒரு ஓவர் ஒரு T20 கேமை வந்து எப்படி மாத்தும் அப்படின்றதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள். 200 பார் ஸ்கோர், பட் 230ன்னு ஒரு மேட்ச் வினிங் ஸ்கோருக்கு அந்த லாஸ்ட் ஓவருக்கு எடுத்துட்டு போனாரு ரொமாரியோ ஷெப்பர்ட். வாட் அ பிளேயர். அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலா ஒரு நல்ல காம்பினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தேடிதான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அது ஃபைனலா ஒர்க் ஆயிருக்கு. இனிமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டீம். ஸோ மும்பை நேற்று வான்கடையில் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் பேட்டு வந்து பண்ணாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேரும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டிம் டேவிட் அவருமே இடையில நல்லா பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைனப் வந்து பிடிச்சிட்டாங்க. ஓவரால் எப்படி இருந்துச்சு அவங்களோட இந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது? சரியா வந்து ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட்லு, ஒரு சரியான ஒரு பேங்கரான எண்டு அப்படின்னு வந்து சூப்பரா இருந்துச்சுல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டாஸ் அப்பவே அவங்களுக்கு வந்து மொரால் டவுன் ஆகிற அளவுக்கு கிரௌட் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்களே 18,000 குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேட்ச் பாக்குறதுக்கான வாய்ப்புன்றதுனால. சோ கிரௌட்ல இருந்து வர ரியாக்ஷன் கம்மியா இருந்துச்சு அப்பவே. சோ அந்த முதல் உள்ள வந்தோடனே வர நெகட்டிவிட்டி இல்ல. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு வெளியே இருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பேட்டிங்னு வரப்போ பவர் பிளேல ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் கொடுத்த ஸ்டார்ட், பிளேசிங் ஸ்டார்ட், செம்மடி அடிச்சாங்க. ரோஹித் சர்மா வந்து ஒரு IPL இன்னிங்ஸ்ல பவர் பிளேல அடிச்ச மேக்சிமம் ஸ்கோர் இதுதான். முறை 40 கடந்தாரு. அவர் இண்டிவிஜுவலாவே 40 ரன் கடந்தாரு பவர் பிளேல. அங்க அவர் கொடுத்த ஸ்டார்ட். நடுவுல ஒரு மாதிரி புல் பேக் பண்ணாங்க. நடுவுல நல்லாவே புல் பேக் பண்ணாங்க டிசி போலர்ஸ். பட் கடைசியில டிம் டேவிட் மற்றும் இவரு ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்ச அடி மேட்ச் வின்னிங் ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே தோக்குறது கஷ்டம். ரொமாரியோ ஷெப்பர்ட் எங்க வச்சிருந்தாங்க? ஏன்னா அவர் IPL இதுக்கு முன்னாடி நிறைய டீம்ஸ்ல வந்து இருந்திருக்கிறாரு. பட் நம்ம வந்து பெருசா பெரிய இம்பாக்டா வந்து அடிக்கடி பார்த்தது இல்லை. இப்ப நேற்று பாக்குறப்போ ஒரு சரியான ஒரு இம்பாக்ட். ஒரு ஓவர்ல 34 ரன் கிட்டத்தட்ட. ஸோ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி போயிட்டார் ரொமாரியோ ஷெப்பர்ட். இப்பவுமே உலகம் முழுக்க இருக்கிற லீக்ல வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட இன்க்ளூஷன் நேற்று ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல லாஸ்ட் ஒரு 1 இயரா அவர் வந்து வேற லெவல் பிளேயரா மாறி இருக்காரு. ஒரு மேட்ச் நான் வந்து கவர் பண்ணேன். ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் விளையாடினாங்க ஒரு T20 மேட்ச். அதுல ரசலும் ரொமாரியோ ஷெப்பர்டும் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் கொஞ்சம் டாப்லயே வந்தாரு. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரசல், அந்த மேட்ச் ரசல் கூட ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாரு. ஆடம் சாம்பாவை டேக் ஆன் பண்ணுவாரு. ஒரே ஓவர்ல 3 6 அடிப்பாரு. அப்ப வந்து ரசல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதர் ரெண்டுல இருந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் லாஸ்ட் 1 or 2 hours அவர் அடிக்கிறாரு. ரசலே அவருக்கு சிங்கிள் கொடுத்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. சோ அடிக்கிற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அடுத்த ரசலா மாறிட்டு வராரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ரொம்ப ஏர்லி. நான் வந்து எக்ஸாக்டா கம்பேர் பண்ணல. பட் அந்த இன்னிங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவ எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு இவங்களோட ஹிட்டிங்லன்னு. எங்க வச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அங்க எதை வச்சிருந்தாங்க? அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம பேபி ஏபின்னு டெவால் ப்ரூவிஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மக்காப்பா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஃபைனலா ஒரு நபி மாதிரி ஒரு பிளேயருக்கு சான்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு சான்ஸ். சோ பப்ளிக் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா போலிங் போடுறது இல்ல, பும்ரா வந்து டாப்லயே போலிங் போட்டுறாரு. இந்த மாதிரி பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மும்பை வின்னிங் வேஸ்க்கு வராங்க. இந்த முதல்வன் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த புகார் பெட்டிக்கல்ல புகார் எதுவும் இல்லாம வெறும் பூ மட்டும் ஒண்ணு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இதா நேற்று மேட்ச் நடந்து முடிஞ்சது. பெருசா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம. ஆனா என்ன அப்படின்னா நேத்துல ஒரே ஒரு குறை அவங்க பேட்டிங்ல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பெருசா வந்து ஃபயரா வந்து எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. முந்தின மேட்சஸ்ல என்ன ஒரு ஸ்லோவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அதான் வந்து நேற்று கொடுத்தாரு. பட் லக்கிலி மற்றவங்க எல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி ஸ்கோர் வின்னிங் ஸ்கோரா போயிருச்சு. இல்ல அப்படின்னா நேத்துமே அவர் வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பாரு. ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்மரா இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரோ?
எனக்கு தெரிஞ்சு ஏர்லி. அதாவது நேத்திக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க நல்லா போலிங் போட்டாங்க. அவரால் டேக் ஆன் பண்ண முடியல, உண்மைதான். பட் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஹார்திக் பாண்டியா கடைசி 2 ஓவர்ல அவர் கிரீஸ்ல இருந்தாலும் எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் பிளேயர்னு. அவர் அடிக்க ட்ரை பண்ணாரு, மாட்டல. ஒரு மாதிரி ஸ்கிராட்சி இன்னிங்ஸ் தான். அவரோட பெஸ்ட்ல அவர் இன்னமும் இல்ல. பட் திரும்ப வந்துருவாருங்க. இப்ப இந்த மாதிரி ஜெயிச்சு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கல. ஏன்னா பர்சனலா பாருங்க, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதாவது இவர் ஏன் இந்தியன் டீம்ல வேர்ல்டு கப் ஃபைனல் விளையாடல அப்படின்னு ஒரு 2 மாசம் முன்னாடி ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இருந்தா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்ட் கிரிக்கெட்டர்ஸ். டக்குன்னு ஐபிஎல் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கடந்த ஒரு வாரம், ஒரு 1.5 வாரத்துல பார்த்திருக்கோம், இந்தியாவோட தி மோஸ்ட் ஹேட்டட் கிரிக்கெட்டரா மாறினாரு, தி மோஸ்ட் ட்ரோல்டு கிரிக்கெட்டரா மாறினாரு. அதுல ஒரு நியாயமும் கிடையாதுன்னு அப்பவும் நம்ம சொன்னோம். அவரோட தப்பு எதுவும் கிடையாது. மிஸ்மேனேஜ்மெண்ட் வேற ஒரு சைட்ல இருக்கு. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பட் ஹார்திக் பாண்டியா வந்து அவ்வளவு ட்ரோல் செய்யப்பட்டார். ஸோ மேபி பர்சனலா அவர் வந்து அவ்வளவு கான்பிடென்டா இல்லையா இருக்கலாம். பட் இப்போ ஒரு வெற்றி, ஒரு கேப்டன் அவர் ருசிச்சிருக்காரு. ஸோ ஃபேன்ஸுக்கும் திரும்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல ஹோப்ஃபுல்லி வேற ஒரு பாண்டியாவை பார்ப்போம்னு நினைக்கிறேன். நேத்து கூட அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த நாளுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வெற்றி வந்து எல்லாத்தையும் மாத்திரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த நாள் வந்து எங்களுக்கு இதுதான். ஸோ இங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னாரு. அதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் டெல்லியோட சேஸ பத்தியுமே நாம பேசணும். ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க 200 கிட்ட. ஒரே ஒரு விஷயம். அதுல வந்து எப்படின்னா, இப்ப அந்த பால்கனில ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் வந்துச்சு. இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அவங்க எல்லாம் நின்று சேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமா இந்த மாதிரி யாரும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அப்படி ஆடும்போது இவங்க 3 பேர்ல யாரும் ஒருத்தர் தான் இருப்பாங்க கிரீஸ்ல. இது 2 பேர் அங்க உட்காந்து சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட் அடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணது பார்க்க சூப்பரா இருந்துச்சு ஸ்ரீராம். ஆப்வியஸ்லி அந்த டெல்லியோட சேஸ் போந்தாலும் அவங்களோட சேஸ்மே வந்து பிரித்திஷா அண்ட் ஸ்டப்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன டென்ஷன் கொடுக்குற மாதிரி மும்பைக்கு. பட் வந்து ரீச் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருந்தாங்க 2 பேருமே. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிச்சயமா வந்து பேசி ஆகணும்ல. இப்போ இவரு பிருத்வி ஷாவோட இன்னிங்ஸ் வந்து கேமை இன்னும் ஹண்ட்ல வச்சிருந்தாங்க. பட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் அடிக்க டார்கெட்டுக்கு தூரமா போயிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆப்போசிட் எண்ட்ல யாருமே அவருக்கு ஸ்டாண்டு கொடுக்கல. அதெல்லாம் வந்து அதுக்குள்ள மேட்சே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம இன்னிங்ஸ். அப்படியே மும்பை இந்தியன்ஸ் கேள்வி கேட்டார், என்னையே ரிட்டைன் பண்ணல, பாருங்க நானும் இந்த மாதிரி அடிப்பேன், உங்க டீமுக்கு எதிராகவே அடிப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட பெஸ்ட் ஐபிஎல் இன்னிங்ஸ் ஆடுறப்போ அவங்க லூசிங் சைட்ல முடிச்சிட்டாங்க. பிருத்வி ஷாவோட இன்னிங்ஸ் அவங்களை கேம்ல வச்சுச்சு. ஏன்னா அவங்க வந்து பிருத்வி ஷாக்கு சான்ஸே கொடுக்காம அவர் ஓப்பனரா தான் நாங்க பாக்குறோம், ஆனா எங்களுக்கு மிச்சல் மார்ஸ் தான் ஓப்பனர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்ப காமிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு விளையாடின பிளேயர் பாஸ், டெஸ்ட் டெபியூல செஞ்சுரி அடிச்ச பிளேயரு. ஸோ குவாலிட்டி இருக்குன்னு அவர் வந்து காமிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல இன்னிங்ஸ். பர்சனலா அவருக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் போக அவருக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸ். நல்லா ஆடினார். அண்ட் மும்பை கிட்ட தான் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லைல்ல, அதை யூஸ் பண்ணாரு அவரு. சரி, பிருத்வி ஆடினது எவ்வளவு நல்ல இன்னிங்ஸோ அதே அளவுக்கு ஒரு நல்ல பால் தான் அவர் அவுட் ஆக்குன பாலுமே. பும்ரா வந்து பயங்கரமா வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதை பத்தி இந்த நம்ம இஷாந்த் சர்மாவோட யார்கர் பார்த்தோம். டெல்லி வந்து ஒரு மேட்ச்ல வந்து பயங்கரமா போட்டிருந்தாரு. நேத்து வந்து ஒரு யார்கர் பாக்குறோம். யார்கர்ஸ் வந்து ஒரு பவுலர்ஸ் வந்து சரியா 100% அக்யூரேட்டா இறக்கும் போது பேட்ஸ்மேன்களால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. அப்படி அந்த மாதிரி பால் அவர் வந்து காலை நல்ல வேலை நவுத்துனாரு, இல்ல பிராக்சர் தான். அவுட் ஃபார் த சீசன் தான் நினைக்கிறேன் பிருத்வி ஷா. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்து பால் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு எடுத்தா கூட இந்த பால் இருக்கும், நிச்சயமா டாப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்டம்ப் யாக்கர் எவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்க, அன்பிளேயபிள். அவர் தானே டிஃபரன்ஸ். அதாவது அவரை தவிர எல்லா போலரோட, பும்ராவை தவிர எல்லா போலரும் 11.3 நினைக்கிறேன் எக்கானமி ரேட்டு ஆவரேஜா எடுத்து பாத்தீங்கன்னா. பும்ரா 5 பாயிண்ட் சம்திங். அப்ப தெரியுது அந்த குவாலிட்டினா என்னதுன்னு. அவரும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். அவர் இல்லைன்னா மேபி கேம் இன்னும் க்ளோஸா போயிருக்கலாம் ஆக்சுவலா. சரி, இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து 2021 சீசன்ல தான் கடைசியா வந்து ஒரு ஓவருக்கு 15 ரன்னுக்கு மேல வந்து பும்ரா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெருசா எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஓவர் அவர்கிட்ட இருந்து வந்ததே இல்லை. ஸோ ஒரு பயங்கரமான கன்சிஸ்டன்டோட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா இதுல நம்ம வந்து டிசி பத்தி பேசணும். டிசி வந்து லாஸ்ட் 2 ஓவர்ல பார்த்தோம்னா ஸ்டப்ஸ் வந்து பெருசா வந்து ஸ்ட்ரைக் எடுத்துக்காமலே வந்து போய்கிட்டு இருந்தாரு. அது பிரச்சனையா நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தோம்னா தோனி வந்து மேட்ச் தோக்க போறேன்னு தெரிஞ்சாலும் அந்த ரன் ரேட்டுக்காக வந்து தோனி ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வந்து பெரிய ஷாட்லாம் வந்து போயிருப்பாரு. ஆனா இவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டப்ஸ் தான் வந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் ஸ்ட்ரைக் எடுத்துக்காம ரன் ஓடுறாரு, மற்றவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஒரு சென்னை மாதிரியான ஒரு டீம் கிட்ட, ஒரு பெரிய டீம் கிட்ட இல்ல. இவங்க கிட்ட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சறுக்குறாங்கல்ல. சென்னை டீம்லயே தோனியை தவிர வேற யாராவது அதெல்லாம் பண்ணுவாங்களா?
அதாவது நம்ம வந்து ஜெயிக்க போகல, முடிஞ்ச அளவு டார்கெட் க்ளோஸரா போகலாம். வேற மத்த டீம்லாம் வந்து கடைசி பால் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்னு நினைப்பாங்க. சென்னை டீம்ல கூட தோனியை தவிர வேற யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்ரீராம். இது நம்ம குத்தம் கண்டுபிடிக்கிறதே வச்சு. இப்ப ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து அப்படி கிடைக்கிற ரன்னை வேண்டான்னு சொன்னாருன்னா இந்த பெரிய தோனியா, இந்த மாதிரிதான் எல்லாரும் கேட்பாங்க. ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நம்ம சொன்ன மாதிரி டார்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 ஓவர்ல ரொம்ப பெருசா போயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அப்படிங்கிறப்பவும் இவர் வந்து ஸ்ட்ரைக் வச்சுக்காம மத்தவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தாரு. அது பிரச்சனையா தானே இருந்துச்சு. கடைசியில டோர்னமெண்ட்ல போகும்போது அந்த நெட் ரன் ரேட்னு வந்து நின்னுச்சு அப்படின்னா இது ஒரு இஷ்யூவா தானே வந்து நிக்கும் அவங்களுக்குமே. வந்து நிக்கும். பட் அவர் இதுக்காக பிளேம் பண்ண முடியாது. உத்தர கொடுத்து விளையாடி இருக்காரு, குவிக் ஃபயர் ஒரு 70 அடிச்சிருக்காரு. அவர் ஆப்போசிட் எண்ட்ல இருந்தவங்களும் வந்து இப்போ என்னது ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப மொக்க பேட்டர்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு டீசென்ட் பேட்டர்ஸ் தான். அவங்க அடிக்கல, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு போலிங்ல தாங்க கோட்டை விட்டாங்க அவங்க. பாருங்க, ஒரு குல்தீப் யாதவ் மிகப்பெரிய லாஸ். ஒரு மேட்ச் குல்தீப் யாதவ் எப்பவுமே நல்லா போடுறவரு இன்ஜோர்டு. முகேஷ் குமார் ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா போட்டாரு, அவர் இன்ஜோர்டு. இப்ப மிச்சல் மார்ஷ் இன்ஜோர்டு. எல்லாம் நடுவில் இஷாந்த் சர்மா ஒரு மேட்சுக்கு இன்ஜூர் ஆனாரு. இந்த இன்ஜுரி பிரச்சனை பெருசா ஆட்டி படைக்குது டெல்லி, எஸ்பெஷலி போலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஓவரால் கடைசியா மேட்ச் ஜெயிச்சோன்னா மும்பை ஒரு டீமா ஒன் ஃபேமிலியா வந்து அப்படி கிரவுண்ட் எல்லாம் சுத்தி வந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பிளாக் எல்லாம் ஆட்டிட்டு பயங்கரமா போனாங்க. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து ஒரு நாள் இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஆட்டம் இனிமே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப மேட்ச் முடிஞ்சப்ப? நல்லா இருந்துச்சுங்க பாக்க, நல்லா இருந்துச்சு பாக்க. ஓகே சரி, இங்கே தான் மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு வருவாங்க மும்பை இந்தியன்ஸ். சூப்பர். இன்னொரு மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு நேத்து, லக்னோவுக்கும் குஜராத்துக்கும். லக்னோ என்னங்க இப்படி மேட்ச் வந்து ஸ்கோரை வந்து டார்கெட்டை பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. கண்டினியூஸா வந்து டிஃபெண்ட் பண்றாங்க சூப்பரா. அதுவும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல ஒவ்வொரு ஹீரோஸா வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. மயங்கி யாதவ் பார்த்தோம், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு போனாரு கண்டினியூஸா 2 மேட்ச். நேற்று பார்த்தா யாஸ் தாகூர்னு ஒருத்தர் வந்து 5 எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போறாரு. என்னதான் வச்சிருக்காங்க, ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்களா பின்னாடி? எக்ஸாக்ட்லிங்க. அதாவது சர்ப்ரைசிங் ஸ்டார்ட். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க 160க்கு மேல அடிச்சு மேட்ச தோத்ததே கிடையாது. 160 சரி 162 தான் வந்துச்சு. நான் 162 எப்பவுமே அவங்க சொல்லுவேன் குஜராத்தோட ரேடார்ல இருக்கிற டார்கெட்னு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய வருத்தமா இருக்கும். அவங்க ரேடார்ல இருந்த ஸ்கோரை ஜெயிக்க முடியலையே. 2 செட்டில் பேட்டர்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யாராலையும் செட்டே ஆக முடியல. அந்த லக்னோ பிச்சே அந்த மாதிரி. எஸ் டாக்கூர் செம்மையா யூஸ் பண்ணாரு. ஏன்னா மயாங்க் யாதவ் போலிங் அவைலபிள் இல்லைன்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சரி யாரு அந்த 3 ஓவர் போட்டு முடிக்க போறாங்கன்னு தான் இருந்திருப்பாங்க எந்த கேப்டனா இருந்தாலும். நான் அவர் எடுக்கிற விக்கெட்டை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கேப்டனுக்காக இருந்தாரே, பெரிய விஷயம். அந்த பேஸ் ஆஃப் பால் அவருக்கு கரெக்டா ஒர்க் ஆச்சு, கரெக்டான லைன் அண்ட் லென்த் வச்சாரு, பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் அவர் எடுத்தாரு. அவர் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் எடுக்க ஐ திங்க் குணால் பாண்டியா எடுத்தாரு. அந்த விக்கெட்ஸ் தான் குரூஷியலா இருந்துச்சு. எஸ் டாக்கூர் அப்கோர்ஸ் சுப்மன் கில்லோட விக்கெட் எடுத்தாரு. பட் சாய் சுதர்ஷன் ஒரு செட்டில் பேட்டரா இருக்கிறப்ப குணால் பாண்டியா அவரோட விக்கெட்டை அதுக்கு அடுத்த ஓவரே எடுத்து அதுக்கப்புறம் செட்டே ஆகிறதுக்கு எந்த பேட்ஸ்மேனுமே தயாரா இல்லைன்னு ஆடின மாதிரி இருந்துச்சு ஜிடி. ஜிடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பிளேயர்ஸ் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் சாருக்கான ஏன் இன்னும் வெளியே காமிக்காமலே இருக்கிறாங்க? ஐ திங்க் அடுத்த மேட்ச் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன் பிளேஸ் ஆஃப் விஜய் சங்கர். ஏன்னா இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. இது அதாவது போன மேட்ச் அவருக்கு ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு 6 அடிச்சுட்டு ஒரு மாதிரி 17 பால் ஆடிட்டாரு, ஒரு மாதிரி செட் ஆயிட்டு இருந்தாரு கிரீஸ்ல. ஆப்போசிட் எண்ட்ல ராகுல் தெவாட்டியா இருந்தாரு, நல்ல பினிஷர். சோ 2 பேரும் கேம கொஞ்சம் பக்கத்துல எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு 3 ஓவர் 35 3 ஓவர் 40 இருந்தா கூட இவங்களால முடிஞ்சிருக்கும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அடுத்த பாலே அவர் அவுட் ஆனது பெரிய பேக் ஃபுட்ல போட்டுச்சு. ஐ திங்க் போக போக நம்ம வந்து ஷாருக் கான அடுத்த கேம்ல பாப்போம்னு நினைக்கிறேன். இஃப் நாட் அவரு அட்லீஸ்ட் அபினவ் மனோகருக்காவது அவங்க வந்து வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா போன சீசன் ஒரு 2 மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினார் அவரு, கர்நாடகா பிளேயர். ஸோ குஜராத் பண்ற தப்புனா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி பவுலிங் ஒரு மாதிரி செட்டில்டா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 160 170 டார்கெட்னா அவங்க ரொம்ப சேஃபா வந்து ஃபீல் பண்ற ஒரு டீமா இருந்தாங்க. பட் வந்து ரெண்டுமே இல்லாம போகுது அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க அவங்க? தவறுனே எதுவும் இல்லைங்க. அதாவது நேத்து மேட்ச் இப்ப கேன் வில்லியம்சன் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இந்த டார்கெட் சேஸ் பண்றதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். பட் சமா கேட்ச்ல அவுட் ஆனாரு, எதுவும் பண்ண முடியாது. அண்ட் டேவிட் மில்லர் ரொம்ப மிஸ் பண்றாங்க அவங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் மட்டும் இல்லாம நினைச்ச நேரத்துல 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. அவரு அன்பிட்ன்றதுனால தான் கேன் வில்லியம்சனுக்கே வாய்ப்பு கிடைக்குது. சோ ஏற்கனவே அவங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே பாண்டியா பேட்டர் இல்ல, இப்ப இவரும் இல்ல அப்படின்றப்ப மிடில் ஆர்டர்ல ஃபயர் பவர் குறையுது.
டேவிட் மில்லர் இல்லாத பட்சத்துல எதுவும் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கும் அவங்களோட சீசன். எப்படி ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பாங்க. இன்னொரு மேட்ச் 160 சேஸ் பண்ண சொன்னா அவங்களால பண்ண முடியும். இந்த மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லக்னோ போலிங் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ லக்னோ ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் டைமும் பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த டைமும் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி பிளே ஆஃப்ஸ்க்கான அந்த 4 ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க ஆஸ் அ டீமா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு மாதிரி அண்டர்டாக் இமேஜோட தான் வராங்க. பட் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. ஒண்ணு கேஎல் ராகுல் வந்து மறுபடியும் இந்த ரன்ன பால்லயே அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அது மேபி ஒரு ப்ராப்ளம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பட் அதுக்காக சேர்த்து வச்சு அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப ஸ்டாயினிஸ் நேத்துக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரா இருந்துச்சு. கடைசியில நிக்கலஸ் பூரனால கூட பெருசா கனெக்ட் பண்ண முடியல. சரி கம்மி ஸ்கோர்னு தான் நம்ம நினைச்சோம். பட் அசத்தல் போலிங், அந்த பிச்சுக்கு ஏத்த போலிங் வச்சிருக்காங்க. இத்தனைக்கு அவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் போலர்ஸ் நேத்திக்கு வந்து போலிங் போடுறதுக்கே ஃபிட்டா இல்ல. இந்த பிச்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டீம் எல்எஸ்ஜி. அதனால தான் நேத்து நான் சொன்னேன் மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். எல்எஸ்ஜி இந்த பிச்ல கரெக்டான போலிங். ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகிருச்சு. ஸோ அப்படியே வந்து இன்னைக்கு ப்ரெடிக்ஷனுக்குள்ளேயும் போயிடலாம். சிஎஸ்கே vs கேகேஆர் என்ன நடக்க போகுது? சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி ஹேட்ரிக் தோல்வியை வந்து தவிர்க்கணும். ஹோம் கிரவுண்ட்ல திரும்ப வருவாங்களா சிஎஸ்கே? நிச்சயமா. அதாவது இந்த ஆன் ஃபார்ம் கேகேஆர் பெட்டர் டீமா தெரியுறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட இன்னும் தோக்கல. அலாங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் பயங்கர டேஞ்சரஸ் டீம். நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. சோ ஹெட் டு ஹெட் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா சென்னை டாமினேட் பண்ணிருக்காங்க. சென்னை 18 தடவை, கொல்கத்தா வந்து 10 தடவை ஜெயிச்சிருக்காங்க ஃபேஸ் ஆஃப்ல. 2021ல சிஎஸ்கே 4 ஜெயிச்சிருக்காங்க, கேகேஆர் 2. பட் சேப்பாக்னு வரப்போ சிஎஸ்கே 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க, கேகேஆர் 3 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் இந்த 2 டீமும் 2 தடவை மோதுனாங்க. அப்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா என்னதுன்னா ஈடன் கார்டன்ஸ்ல சென்னை ஜெயிச்சாங்க, சேப்பாக்ல கொல்கத்தா ஜெயிச்சாங்க. சோ அது மாத்தி மாத்தி போச்சு. பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட வின் பர்சன்டேஜ் ஒரு பர்டிகுலர் வென்யூல எடுத்தீங்கன்னா செகண்ட் லீஸ்டா இருக்கிறது சேப்பாக்ல. அதனால நான் சிஎஸ்கே திரும்ப வின்னிங் வேஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். க்ளோஸ் மேட்சா இருக்கும், கொல்கத்தா பெட்டர் டீம். பட் ஸ்டில் ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வரப்போ அதுவும் பிச் பிளாட்டா இருக்கு. முந்தின சீசன்ஸ்ல இருக்க மாதிரி திரும்ப சேப்பாக் பிச் கிடையாது. இந்த மாதிரி பிளாட் விக்கெட்ஸ்ல சென்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே ஒரு ஃபயர் பவரோட தான் இருக்கிறாங்க பேட்டிங். ஸோ அவங்களுமே ஒரு ஃபிளாட் ட்ராக் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி பேட்டிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஈக்குவலான கண்டெஸ்ட் மாதிரி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இன்ஃபேக்ட் ஸ்பின்ல அவங்க தான் பெட்டர். வருண் அண்ட் நரேன் ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்கன்னா அவங்க ஸ்பின் அட்டாக் பெட்டரா தெரியுது. பட் இங்க வந்து இந்த போன தடவை இந்த 2 டீம் வந்தப்போ தூபே ஒரு மேட்ச் வந்து இவர் வருண் சக்கரவர்த்தி டேக் ஆன் பண்ணுவாரு. ஸோ தூபே நல்லா விளையாடிட்டாருன்னா அவர் தான் கீ சிஎஸ்கேவுக்கு. ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா இவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அண்ட் கேகேஆர்ல நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு மிச்சல் ஸ்டார்க் தான் ஒரு லெஃப்ட் ஆர்மர். ஏன்னா ருத்துராஜ்க்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் வீக்னஸ் இருக்கு. அண்ட் ரச்சின் ரவீந்திராவும் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் ஒரு மாதிரி லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸா அவுட் ஆயிருக்காருன்றதுனால அதை நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா சிவம் தூபேயால நடுவுல அந்த ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ண முடியும். அது பண்ணாருன்னா சிஎஸ்கே ஒரு நல்ல டோட்டல் அடிக்க முடியும். சோ பிளேயரா யார சொல்றீங்க 2 டீம்ல இருந்தும்? இது ஃபார் சிஎஸ்கே சிவம் தூபே. ஓகே. ஃபார் ஸ்பின்னர்ஸ் ஆமா, ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட். ஏன்னா அவங்களோட மெயின் வெப்பன் ஸ்பின்னர்ஸ். கொல்கத்தா அடிக்கணும்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கணும். அது சிவம் தூபேயால முடியும்ன்றதுனால நான் வந்து சிவம் தூபேயோட பேர் வைக்கிறேன். ஃபார் கேகேஆர் எனக்கு கேகேஆர் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ரிங்கு சிங் மேட்ச் க்ளோஸா போகுன்ற பட்சத்துல ரிங்கு சிங் மேட்ச் க்ளோஸா போய் ரிங்கு சிங் அடிச்சார் அப்படின்னா ஜெயிச்சிருவாங்களேங்க கேகேஆர். போட்டுங்க, நல்ல பிளேயருங்க. நான் அதுக்காக சொல்றேன் அவர் கிளிக் ஆகட்டும். என்னோட ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு. சுனில் நாராயணுக்கும் வந்து நல்ல கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவரை ஓப்பனிங்ல அடிக்க விடாம எப்படி தடுக்க போறாங்க, அதுதான் ஒரு கீ. சோ அங்கதான் தோனியோட மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் வரும். மத்த டீம் அடிச்ச மாதிரி சிஎஸ்கே கிட்ட சேப்பாக்ல நரேன் ஓப்பனிங்ல அடிப்பாரா? ஏன்னா அடிச்சு டக்குன்னு பவர் பிளேல 70 ரன் எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் எப்படியாவது நிறுத்தணும். ருத்ராஜுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்சா இருக்கும்ல கேப்டனா வந்து அவர் என்ன டெசிஷன் எடுக்க போறாரு, தோனி கிட்ட இருந்து எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் ஆக போறாரு, தோனி கேம்குள்ள எந்த அளவுக்கு முடிவுகள் எடுக்க போறாரு, அதை வந்து இவர் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. நிறைய விஷயங்கள் வந்து 2 தோல்விக்கு அப்புறம் வரதுனால ருத்ராஜோட கேப்டன்சியுமே நம்ம வந்து இன்னும் வந்து அதிகமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதான் முதல் 2 மேட்ச் ஜெயிச்சப்போ நம்ம கான்வர்சேஷன்லயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மேட்ச்லாம் அவர் டெஸ்டே ஆகல. டீம் தோக்குறப்பதான், நல்லா பண்ணாதப்பதான் ஒரு கேப்டனோட ரியல் டெஸ்டே இருக்கு. இப்ப 2 தோல்விக்கு அப்புறம் வராங்க. சோ இங்க எப்படி பண்ண போறாரு? நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அவர் வந்து இந்த மேட்சஸ்ல இருந்து என்ன டேக் அவே, இதுல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்றாரு, பிளஸ் ஒரு பேட்டரா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் இன்னும் முக்கியம், ஒரு கேப்டனா முக்கியம், ஓகே, பட் பேட்டரா இன்னும் முக்கியம், ஏன்னா அவர் ஓப்பனரா விளையாடுறாரு. சோ கேப்டன்சி அவரோட பேட்டிங் அஃபெக்ட் பண்ணுதான்னு போக போக தான் தெரியும். அதுக்கு ஒரு ஒரு டெஸ்டா இருக்கும் இந்த பர்டிகுலர் கேம். சூப்பர். இன்னைக்குமே 2 மேட்சஸ் நடந்து முடிஞ்ச 2 மேட்சஸ் பத்தி, இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பத்தின எல்லாத்த பத்தியுமே பேசிட்டோம். ஸோ நாளைக்கு திரும்ப சந்திப்போம் முத்து. தேங்க்யூ. நீங்க தான் போவீங்களே மேட்சுக்கு, போறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா போறேன். பாருங்க, மேட்சுக்கு மேட்ச் இவருக்கு மட்டும் டிக்கெட் இருக்கு நேர்களே. டிக்கெட்லாம் இல்லைங்க, உங்களை மாரி அக்ரெடிடேஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே ஓகேங்க ஸ்ரீராம், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மேட்ச். தேங்க்யூ. சரி, நீங்க சொல்லுங்க உங்க ப்ரெடிக்ஷன், யார் ஜெயிக்க போறாங்க? என் ப்ரெடிக்ஷன் வந்து சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால சிஎஸ்கே தான் சான்ஸ் இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம். ஒரு தயக்கம் தெரிஞ்சுது, ஒரு தயக்கம் தெரிஞ்சுது. கேகேஆர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்களே, ஃபுல் டீமே வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாங்க. க்ளோஸ் கண்டஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. டெஃபினெட்லி சி ஸ்ரீராம். தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.